நெருக்கத்தை அடையணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையணும், அல்லாஹ்வுடைய அன்பு அடையணும். எனக்கு என்ன துனியா பெருசில்ல, என்ன மனைவி பெருசல்ல, என்ன பிள்ளைகள் பெரிதில்ல, என்ன கணவன் பெருசல்ல, எனக்கு அல்லாஹ் பெரியவன். அல்லாஹு அக்பர், நான் அல்லாஹ்வுக்காக வாழ்றவன் என்கிற உணர்வு தான் ஹஜ்ஜி எங்களுக்கு உண்டாக்கும். ஹஜ்ஜி இந்த உணர்வை தரணும் எங்களுக்கு. யோசிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதே இடத்துல தான் அந்த தொடர்ல வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜை இப்படித்தான் காட்டி தந்தார்கள். மக்காவுடைய தியாகங்களை இப்படித்தான் காட்டி தந்தார்கள். எல்லாருக்கும் மத்தியில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழுகிறார்கள். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ சிரமங்கள், எவ்வளவோ சோதனைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு நபியும் கஷ்டப்படுத்தப்படாத அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்றார்கள். ஆனா எதையுமே விட்டு கொடுக்கல. ஒரு நாள் சாட்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், மகனே, நீ இந்த தெரு தெருவாக போய் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறதை விட்டுடு, இந்த மக்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாட்சாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க. சாட்சா, நீங்க இந்த சூரியனை என்ற வலதுகையில கொண்டு வந்து வச்சு, இந்த சந்திரனை இடதுகையில கொண்டு வந்து வச்சு, இந்த வேலையை விடும்படி சொன்னாலும், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த டியூட்டியை விடும்படி சொன்னாலும் நான் விட மாட்டேன். என்ன சொன்னாங்க? சூரியனை வலதுகையில, சந்திரனை இடதுகையில, நான் அல்லாஹுவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவேன். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மக்களுக்கு ஏற்படுத்துவேன். மக்களை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடியவர்களாக மாற்றுவேன். இதுதான் நபியுடைய பணியாக இருந்துச்சு. கண்ணியமான சகோதரர்களே, நிறைய கஷ்டப்பட்டார்கள், நிறைய சிரமப்பட்டார்கள். நாங்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் அடிக்கடி கஷ்டப்பட்ட சம்பவங்கள், தாயிஃபுடைய சம்பவங்கள், மக்கால் இருக்கும் பொழுது, சுஜூதில் இருக்கும் பொழுது அவிந்த ஒட்டகத்துடைய அந்த குடல்களை போட்டது ரசூலுல்லாஹ் தலையை தூக்கி கொள்ளையிலாம கஷ்டப்பட்டார்கள். முகத்தில் துப்பினார்கள், முகத்தில் மண்ணை அள்ளி கொட்டினார்கள். இப்படி என்னென்ன விதத்தில் அநியாயம் செய்ய ஏழுமோ செய்தார்கள். ஆனா அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவன், அவன் அன்புக்காக வாழக்கூடியவன், அவன் அன்பின் பக்கம் மக்களை திசை திருப்போனும் உண்டே வாழ்ந்தார்கள். இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜில அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வை அடையணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்தையும் விட நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்குவேன். நாங்க ஹஜ்ஜிக்கு முன்னால் உள்ள காலங்கள்ல சில தவறுகள் செய்திருப்போம். கண்ணால, காதால, நாவுகளால நாங்க கடமையான தொழுகைகளை தவறி இருப்போம். நாங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடந்திருக்க மாட்டோம். வியாபாரம், கொடுக்கல் வாங்கல். நீங்க முடிவெடுங்க, இந்த ஹஜ்ஜில வச்சு இன்ஷா அல்லாஹ் நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை 100க்கு 100 அடைவேன் இன்ஷா அல்லாஹ். நான் என்ன கண்ணால, காதால, நாவால, உறுப்புகளால, வியாபாரத்துல, கொடுக்கல் வாங்கல்கள்ல, நான் தொழுக விடயங்கள்ல நான் தவறு செய்ய மாட்டேன் என்ற முடிவுக்கு வாங்கும். இந்த நெருக்கம் தான் எனக்கு உண்டாகணும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுக்கு பின்னால நான் அல்லாஹ்வை நெருங்கி விட்டேன், அல்லாஹ்வோடு தொடர்பு உண்டாக்கி விட்டேன் என்ற ஒரு வைராக்கியம் எங்களுக்கு வரணும். இதை மனதில் எடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வான். எப்பயும் நாங்க வைராக்கியம் எடுத்து அரஃபாவில் இந்த விடயத்துக்காக துவா கேட்டா, யாதான் ஒன்னு நெருக்கத்துக்காக வந்திருக்கிறேன், என்ன நீ ஒன்னின் பக்கம் நெருக்கிக்கோண்டு கேட்டா, ஒன்னின் பக்கம் என்ன அணைத்துக்கோண்டு நாங்க துவா கேட்டா, யாழ்லா எனக்கு இந்த அமலுடைய பாக்கியத்தை தா, தொழுகையோட பாக்கியத்தை தா, எனக்கு இந்த கர்மங்களுடைய பாக்கியத்தை தா, உன்னை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எனக்கு தாடு நாங்க துவா கேட்டா. அதுல ஒரு துவாவை ஞாபகப்படுத்துறேன். நாங்க அதிகமாக கேட்கணும், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் உன்னுடைய அன்பை எனக்கு தாயாதா, வஹுப்ப மை யுஹிப்புக, உன்னை விரும்பக்கூடிய நல்லோர்களுடைய அன்பை எனக்கு தாய். நல்ல மக்கள், எனக்கு நபிமார்களுடைய அன்பு, ரசூல்மார்களுடைய அன்பு, சஹாபாக்களுடைய அன்பு, இறை நேசர்களுடைய அன்பு, அவுலியாக்களுடைய அன்பு, இமாம்களுடைய பாசம் எனக்கு உண்டாகணும். மூணாவது வார்த்தை தான் வஹுப்ப அமலி யுகர்ரபினா இலா ஹுப்பி, யா அல்லாஹ் உன் அன்பின் பக்கமாக என்ன நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமலுடைய அன்புத்தான். விளங்குதா சொல்றது? வஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக், யா அல்லாஹ் உன்னின் பக்கம் என்ன நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய, உன்னின் பக்கம் என்னை இணைக்கக்கூடிய அமலுடைய அன்பத்தா. உதாரணத்துக்காக தஹஜ்ஜத் தொழுவதில் எனக்கு ஒரு ஆசை. ஏன்? தஹஜ்ஜத் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கும். குர்ஆன் ஓதுவதில் எனக்கு ஆசை. குர்ஆன் ஓதுவது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கும். ஜிக்ர் செய்வதில் எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கும். சதக்கா கொடுக்கிறதுல ஒரு ஆசை. சதக்கா கொடுப்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை
உண்டாக்கும். யா அல்லாஹ் உன்னுடைய நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய அமல்களுடைய ஆசையத்தா இந்த துவா. கண்ணியமானவர்களே, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக, உன்னுடைய அன்பை அல்லாஹ் நான் எதிர்பார்க்கிறேன். வ ஹுப்ப மை யுஹிப்புக, உன்னை நேசிக்கக்கூடிய நல்லோர்களுடைய அன்பை எதிர்பார்க்கிறேன். வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக், உன்னுடைய அன்பின் பக்கமாக என்ன நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமலுடைய அன்பத்தா. அரஃபாவுல நாங்க கேட்போம் இன்ஷா அல்லாஹ், தனிப்பட்ட ரீதியில பாவங்களை விடோணும் என்று கேளுங்க. என்ன கண்ணால காதால உறுப்புகளால செயல்பாடுகளால யா அல்லாஹ் இன்னின்ன பாவங்கள் நடந்து விட்டது, நடக்குகிறது, பாவத்தில் ஆசை வருகிறது, யா அல்லாஹ் பாவத்தில் வெறுப்பை உண்டாக்குன்னு கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க அந்த முயற்சியை செஞ்சு மினாவில அந்த முயற்சியில கல்லடிக்கிற நேரம் அந்த உணர்வுகளோடு துவாக்கள் கேட்டுக்கொண்டு உணர்வுகளோடு ரப்புக்கு எந்த விதமான மாற்றமும் செய்யாம கண்ணியமான சகோதரர்களை நாங்க நடந்த அரஃபாவுல போய் துவா செய்வோம் உண்டா இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஹஜ்ஜி கபூலாகும். அல்லாஹ் நிறைய பாக்கியங்களை தருவான் இன்ஷா அல்லாஹ். அரஃபாவுடைய துவாவுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்கியங்கள் நீடிக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த பாக்கியத்துக்காக கண்ணீர் வடிங்க. புள்ளைகளுக்காக நாங்க அதிகமாக துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட புள்ளைகள் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். ஒரு தாய் தகப்பன் செய்கிற ஆக பெரிய அர்ப்பணிப்பு தான் புள்ளைகளை சாலிஹீன்களாக வளர்க்கணும். எந்த புள்ளையோட கையில இல்லை, எந்த கண்ட்ரோல் இல்லை, அல்லாஹ்வோட கண்ட்ரோல். நாங்க நல்லூர்களாக இருந்து அரஃபாவுல என்ற புள்ளக்காக துவா செய்கிறோம். என்ற புள்ளை ஒரு சாலிகான புள்ளையாக ஆக்கித்தா, ஒரு முத்தகையான புள்ளையாக ஆக்கித்தா என்று நாங்க துவா கேட்டால் அல்லாஹ் எங்களோட துவா ஒரு நாளும் வீணாக்க மாட்டேன். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, என்ற குடும்பம் கணவனை கொண்டு மனைவியை கொண்டு வஸுர்ரியாத்தினா என்ற பிச்சனங்களை கொண்டு என்ற கண்ணை குளிர செய்வாங்க என்று துவா கேளுங்க. மாஷா அல்லாஹ் எங்களோட புள்ளைகள் எங்களோட கண்ணை குளிர செய்வாங்க. இன்றைக்கு உலகத்தில் கண்ணியமானவர்கள் எங்க நாட்டில் வாலிபர்களால சரியான சோதனை. வாலிபர்களுக்காக நாங்க நிறைய பயான் பண்றோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாலிபர்களுக்கு பயான் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. மாறாக அந்த புள்ளைகள் சரியான முறையில வளர்க்கப்படல, அவர்களுக்கு பெற்றார்கள் துவா செய்யல. நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் கண்ணியமானவர்கள். அரஃபாவுடைய மைதானத்தை மிச்சம் அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கோ. எங்களோட பிள்ளைகளுக்காக அதிகமாக துவா செய்யணும். ஏண்டா எங்களோட கண்ணியங்களை எங்களோட தீன பாதுகாக்கிறவர்கள் தான் எங்களோட பிள்ளைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்க சோதிச்சோம், பலவிதமான சோதனைகள் சோதிச்சோம். அந்த நெருப்பு கிடங்களை வீசப்படுற சோதனை பலவிதமாக சோதிச்சோம். அல்லாஹ் சொல்லுகிறார், எல்லா சோதனையிலும் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி பெற்றதுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாயிலுக லின்னாஸ் இமாமா, உங்களை நான் இமாமாக ஆக்குறேன் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருப்தி காணல. யா அல்லாஹ் நீ என்னைய இமாமாக ஆக்குறது போதா, கால வமின் துர்ரியத்தி, என்ற பிச்சலத்திலும் இமாம்கள் உருவாக்கணும். அதை துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்தான். அதனாலதான் அதுக்கு பின்னால்தான் பனு இஸ்ராயல்கள்ல தான் அதிகமான நபிமார்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹும் அதே பரம்பரையில வந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதனால நாங்க கேட்கிற துவா எங்களோட சந்ததிகள் சாலிஹீன்களாக நல்லூர்களாக கண்ண குளிர செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக கண்ணியமான சகோதரர்களே, நாங்க மிச்சம் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி தான் ஷைத்தான் இருக்கிறானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன சொன்னான் என்றால், ரெண்டு பேரையும் பார்த்து, யா ஆதம் உஸ்குன் அந்த, நீங்களும் உங்களோட மனைவியை சொர்க்கத்தில் வாழுங்க, சொர்க்கத்துக்குள்ள போங்க. ஃபக்குலா மின்ஹா ஹைது ஷிஅ்துமா, உங்களுக்கு விரும்பின மாதிரி சாப்பிடுங்க. விதம் விதமான சாப்பாடு சொர்க்கம் தானே கண்ணியமான சகோதரர்களே. ஆனா ஒரே ஒரு கட்டளை அல்லாஹ் போட்டான், ஃபலா தக்ரப ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகவான், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகவான். அவ்வளவுதான். தொழுங்கோ, நோம்பு குடிங்கோ, ஹஜ்ஜியா, ஒரு அமலும் அங்கு இல்லை. அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு விரும்பினதெல்லாம் சாப்பிடுங்க, விரும்பின சுவண்டி அனுபவிச்சுக்கொள். ஆனா ஒரே ஒரு தடை என்ன, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகவான். ஷைத்தான் இருக்கிறானே, அல்லாஹ்ட்ட சபதமிட்டு வந்தான். ஷைத்தான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யும்படி சொன்ன பொழுது அந்த சம்பவம் தெரியும். ஷைத்தான் மறுத்தான். அல்லாஹ் சொன்னான், நீ என்ற ஷாஃபத்துக்குரியவன். அல்லாஹ் அவனை எடுத்தெறியப்பட்ட ஷைத்தான் என்று முடிவு செய்துட்டான், தூக்கி வீசினான் அல்லாஹ் அல்லாஹ்வோட சன்னிதானத்தில் இருந்து. இந்த ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வந்த என்னண்டா, இந்த ஆதமால தான் நான் நாசமாகினேன். இந்த ஆதமுக்கு நீ சுஜூது செய்யும்படி சொன்னாய், நான் சுஜூது செய்யல. ஏண்ட வழிகேட்டுக்கு நான் நரகவாதியாக ஆகிறதுக்கு ஓண்ட கோபத்தை அடையறதுக்கு காரணம் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம்.
எனவே ஆதமுடைய பிச்சலத்தை நான் நாசமாக்குவேன். கால ஃபபிமா அகுவைத்தனி லஅகுவியன்னஹும் அஜ்மஈன். ஆதமுடைய மக்கள் அவ்வளோ பேரை நாசமாக்குவேன் என்று அல்லாஹ்ட்ட ஷைத்தான் சொன்னான். கண்ணியமானவர்களே, இப்ப அவன் முதலாவது முயற்சி என்னண்டா யாரில்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல தான் முதலாவது முயற்சி. அடிக்கடி வார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சுட்டு போல், அடிக்கடி வந்து சந்திச்சுட்டு போல். அப்ப கொஞ்சம் ஒரு நீண்ட சம்பவம் கொஞ்சம் அறிமுகமாகிட்டு. இந்த ஆலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொஞ்சம் அறிமுகமாகிட்டு. ஒரு நாள் வந்து பார்த்தா அழுகிற சத்தம் கேட்குதாம் ஒரு ஓரத்தில். யார் அழுகிறப்பா, இது என்ன இது? அங்க பார்த்தா ஷைத்தான் அழுது கொண்டு இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு, என்ன நீ அழுகுறா? இல்ல ஒன்றும் இல்லை, நீங்க போங்க, நான் ஒரு வேற விஷயம். திரும்ப திரும்ப கேட்கிறான், திரும்ப திரும்ப. அப்பயே ஒன்றும் சொல்றான் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதட்டி கேட்கும் பொழுது, இல்ல உங்களை பார்த்து தான் எனக்கு கொஞ்சம் அழுக வந்துச்சு. அது என்ன என்னைய பார்த்து அழுக வந்துச்சு? இல்ல நீங்க எவ்வளவு சந்தோஷமாக உங்களோட மனைவியோடு இருக்கிறீங்க, நல்ல ஹாப்பியாக ஆரோக்கியமாக சுவண்டியாக இருக்கிறீங்க. நீங்க இந்த சொர்க்கத்திலிருந்து ஒரு நாள் வெளியில அனுப்பப்படுவீர்கள், அதான் எனக்கு கவலை. அப்படியா? இனிய சொர்க்கத்திலிருந்து அனுப்புவானா அல்லாஹ், நீங்க வெளியே போவீங்க. இந்த கவலை உண்டாக்கிட்டு ஆள் பெய்த்துட்டான். திரும்ப ஷைத்தான் வந்த நேரத்தில் கேட்கிறாங்க, என்ன செய்தி நீ அன்றைக்கு சொன்னது? இல்ல நீங்க ஒரு நாள் சொர்க்கத்திலிருந்து வெளியே போகத்தான் போறீங்க. இந்த கவலை அதிகரிக்க 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 ஷைத்தான் ஒரு ஐடியா கொடுக்கிறான். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு தரேன். என்ன செய்தி? நீங்க சொர்க்கத்துக்குள்ள வரக்குள்ள அல்லாஹ் என்னமாலும் உங்களுக்கு சொன்னானா? இல்லையே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இல்ல எல்லாம் சொர்க்கத்துல வேண்டியதை சாப்பிட சொன்னா எல்லாம் சொல்லு, என்மால் ஒன்று சொல்லி இருப்பான். நாஃபாம் வருது, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் புகவானவன். அப்படியா? ஷைத்தான் சொன்னா, இந்த மரம் தான் விசேஷம், இந்த மரம் தான் பாயிண்ட். இந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டா நீங்க நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பீங்க, அல்லது மலக்காக ஆகுவீங்க. ஷைத்தான் ஐடியா கொடுக்கிறார். ஃபவஸ்வஸ அலைஹிம் ஷைத்தான். ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில வஸ்வாச உண்டாக்குறார், சந்தேகத்தை உண்டாக்குறார். ஷைத்தான் ஐடியா கொடுத்தா, இந்த மரம் தான் விசேஷம், அல்லாவுக்கு இவ்வளோ விசாலமான சொர்க்கத்தை தந்து போட்டு இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகவானும் என்று அல்லாவுக்கு சொல்ல தேவையில்ல. அல்லாஹ் சொன்ன காரணம் இன்னொரு விஷயம். இதை சாப்பிட்டா இல்ல அன் தகூன மலக்கைனி அவு தகூன மினல் காலிதீன், நீங்க ரெண்டு பேரும் மலக்காக ஆகுவீங்க அல்லது நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பீங்க. கண்ணியமானவர்களே, இந்த கௌத்த இந்த ஏமாத்த வலையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிக்கி கொண்டான். ஷைத்தாண்ட ஐடியா, கவலை, அழுது புலம்பி இந்த இடத்துக்கு வாரத்துக்கு எவ்வளவு முயற்சி செய்திருப்பான். எடுத்து சாப்பிட்டாங்க அந்த கனியை. அல்லாஹ் உடனே கேட்டான், அல்லம் அக்குள்ளக்குமா, உங்க ரெண்டு பேருக்கு சொல்லலையா நான் இந்த கனியை சாப்பிட வானம்? அல்லம் அன்ஹக்குமா, உங்க ரெண்டு பேருக்கும் தடுக்கலையா இந்த மரத்துடைய கனியை சாப்பிட வானம்? ஏன் சாப்பிட்டீங்க? இப்ப போங்க வெளியே, சொர்க்கத்துட்டு வெளியே போங்க, என்ற கட்டளைக்கு மாற்றம் செய்யுங்க. கண்ணியமானவர்களே, ஷைத்தான முயற்சி எங்க நடக்குகிறது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேயே ஆரம்பமாக நடக்கு. இப்பதான் தௌபா செய்கிறார்கள். ரப்பனா ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் நாங்க இந்த ஆத்மாவுக்கு அநியாயம் செய்து விட்டோம், என்னைய மன்னிச்சுக்கோ, நீ மன்னி காட்டி நாங்க நஷ்டவாளிகள். தஃசீர்கள் எழுதுறாங்க 3 வருஷம் தௌபா செஞ்சாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்தில் எழுதுறாங்க 9 வருஷம் தௌபா செஞ்சாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்தில் எழுதுறாங்க 13 வருஷம் தௌபா செஞ்சாங்க. இந்த பாவத்துக்கு தௌபா செஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, ஷைத்தான் ஆக கெட்டவன். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, அவன் ஒரு விரோதி, அவனை விரோதியாகவே கண்டுகொள்ளுங்க. ஷைத்தான் சொல்லுகிறான், ஆதமுடைய மக்கள் போகக்கூடிய நேரான வழியில லஅகுதன்னஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், முன்னால போய் அமர்ந்து கொள்வேன், போக விட மாட்டேன்.
சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதிஹிம், முன்னால முயற்சிப்பேன், பின்னால முயற்சிப்பேன். வஅன் ஐமானிஹிம் வஅன் ஷமாயிலிஹிம், இடது பக்கத்தால முயற்சிப்பேன், வலது பக்கத்தால முயற்சிப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், மனிதர்கள் அதிகமானவர்கள் நன்றி கெட்டவர்களாக வாழ்வார்கள் என்று அல்லாஹ்ட்ட ஷைத்தான் சொல்றான். இதனால கண்ணியமானவர்களே, நாங்க ஹஜ்ஜிக்கு வந்தோம் என்று சொல்லி ஷைத்தான் எங்களை விட்டுட்டு போக மாட்டான். எங்கட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஷைத்தான் வருவான். விசேஷமாக ஹஜ்ஜின்றாலே இந்த மினாவும் அரஃபாவும் முஸ்தலிஃபாவும் அதுலதான் சிரமங்களும் கஷ்டங்களும். ஷைத்தான் அந்த இடத்துல தான் எங்களை விளையாடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்துல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல ஷைத்தான் முயற்சி செய்தது போல எங்களோட ஹஜ்ஜ மண்ணாக்குறதுக்காக பாரிய முயற்சியை செய்வான் இந்த இடங்கள்ல தான். இங்க நல்ல சுவண்டி, மாஷா அல்லா, டைமுக்கு சாப்பாடு, ஏசி ரூம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இங்க பிரச்சனை வாரது குறவு. ஹஜ்ஜின்றாலே மினாவுடைய கஷ்டங்கள் சிரமங்கள், அரஃபாவுடைய கஷ்டங்கள் சிரமங்கள், அது இலகுவாக இருக்கும் மேலும் கஷ்டமாக இருக்கும் மேலும் அது மாலிக்குல் முல்குடைய ஏற்பாடு. எங்களை எக்ஸாம் பண்றதுக்கான ஏற்பாடுகளை செய்வான் அல்லா. இதனால கண்ணியமானவர்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பயந்து கொள்ளணும். ஷைத்தான் என்ன விளையாடி விடக்கூடாது, ஷைத்தான் என்ன விளையாடி விடக்கூடாது, ஷைத்தான் என்ன ஃபெயில் பண்ணி விடக்கூடாது. இந்த கட்டத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எவ்வளவு முயற்சி செய்து ஷைத்தான் வெளியில போட்டான். இதுபோல் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும். இதனால கண்ணியமான சகோதரர்களே, மிச்சம் தூரத்துக்கு எங்களை நாவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. நாவால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இந்த நாக்கு அப்படி பிடிச்சார்கள். சஹாபாக்களுக்கு முன்னால நாக்கு அப்படி பிடிச்சு போட்டு சொன்னார்கள், இந்த நாக்கின் மூலமாகத்தான் அதிகமான மனிதர்கள் நரகத்தின் பக்கமாக இழுத்து கொண்டு போய் வீசப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறேன் என்றார்கள். நாக்காலதான் இன்றைக்கு சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் கசப்புகளும் சின்ன சின்ன விடயங்கள்ல முன்பின்கள் வாரது இந்த நாவாலதான். ஷைத்தான் இதை ரொம்ப அழகாக பயன்படுத்திக் கொள்வான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க அதாவது வீண் பேச்சுகள் வீண் தர்க்கங்கள் இல்லாம நாங்க எங்கட அமலோடு நாங்க போனோம், எங்கட தேவைகளை பூர்த்தி செஞ்சோம், எங்கட இடத்துக்கு வந்தோம், உட்கார்ந்தோம். நாங்க அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஒன்றும் தெரியாட்டியும் எனக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லேலும்டா நீங்க லட்சக்கணக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் சொல்லேலும்டா லட்சக்கணக்கு அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இந்த இடத்துல அல்லாஹ்வை புகழ்றதுனாக முக்கியம். தஸ்பீஹாத்துகள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும், அல்லாஹ்வை உயர்த்தி பேசிக்கொண்டு இருக்கணும். அரஃபாவுல முஸ்தலிஃபாவுல அல்லாஹ் முஸ்தலிஃபாவுடைய இடங்களை சொல்றான். அந்த இடத்துல என்ன செய்யணும் என்றா அல்லாஹ்வை தக்பீர் செய்யணும். அல்லாஹு அக்பர் அலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, தல்பியா ஓதிக்கொண்டே இருக்கணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இப்படியான வார்த்தைகளை கொண்டுதான் எங்களோட நாவு பழக்கப்படணும் இன்ஷா அல்லாஹ். அதனால நாங்க வீண் பேச்சுகள், நாங்க அங்கு போயும் அரசியல் பேசுறோம் உண்டா, இந்த பிரயோஜனமும் இல்லை. அங்கு போயும் நாங்க வீணான விடயங்கள் தர்க்கங்கள் செய்வோம் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால கண்ணியமானவர்களே, நாங்க எவ்வளவுதான் தூய்மையாக இருக்க பார்த்தாலும் ஷைத்தான் விட மாட்டான். எவ்வளவுதான் நாங்க தூய்மையாக இருக்க பார்த்தாலும் ஷைத்தான் விட மாட்டான். அவன் எங்கேயாவது எங்களை கொழுகிறதுக்கான கொக்கிய போட்டுக்கொண்டே இருப்பான். நாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப யோசனோடு இருக்கணும். ஷைத்தான் விளையாட பார்க்கிறான், ஷைத்தான் எங்களுக்கு மத்தியில பிளவு உண்டாக்க பார்க்கிறான், ஷைத்தான் எங்களோட ஹஜ்ஜ மண்ணாக்க பார்க்கிறான், ஷைத்தான் எங்களோட ஹஜ்ஜுடைய பிரயோஜனத்தை இல்லாமல் ஆக்க பார்க்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்க இப்ப ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்க்கிறது அல்ல, மாறாக அல்லாஹ் அந்த ஃபெசிலிட்டிஸை தாரதும் தராமிக்கிறதும் அல்லாஹுடைய முடிவுல உள்ளது. கண்ணியமான சகோதரர், நாங்க பார்க்கணும் ஹஜ்ஜுடைய கபூலியத்தை பாருங்க, ஹஜ்ஜுடைய கபூலியத்தை பாருங்க. கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கலாம், சில நோய் நொம்பலங்கள் ஏற்படலாம், பலவிதமான நெருக்கடிகள் வரலாம். எல்லா நெருக்கடிகளுக்கு மத்தியில பொறுமை, ரப்பின் பக்கம் உங்களோட கவனத்தை திருப்புங்க. இன்ஷா அல்லாஹ் அதுல வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் மாஷா அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை அடைஞ்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க பெண்களாகிய நாங்களும் முடியுமான அளவு என்ன செய்யணும், டென்ட்டுக்குள்ளே இருக்க பார்க்கணும். கொஞ்சம் சூடான காலமாக இருக்கும். கொஞ்சம் சில நேரங்களில் ஏசிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் சில நேரங்கள் எங்களுக்கு தரப்பட்ட பகுதியிலே ஏசி வேலை செய்யாம இருக்கலாம், எங்களுக்கு அந்த கூலர் வேலை செய்யாம இருக்கலாம். நாங்க நினைக்கணும் எங்களுக்கு ஒரு சோதனை, பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ், இது நாங்க பொறுமையாக இருப்போம். ஒரு 2 நாளைக்கு தானே, ஒரு 3 நாளைக்கு தானே, இப்படித்தான் நாங்க யோசிக்கணும். கண்ணியமானவர்களே, பெண்கள் சில நேரங்களில் நாங்க அதாவது பெருநாள் தினத்திலிருந்து அடுத்தடுத்த நாள்கள்ல நாங்க வெளியில வந்து கொண்டும் கதைச்சு கொண்டும் எங்களோட
அழகுகளை அலங்காரங்களை காட்டிக்கொண்டு நாங்க இருக்கிறத விட, இன்னும் ஒருவரை நாங்க ஒரு பாவத்தாளியாக ஆக்குறதை விட, மாஷா அல்லாஹ் நாங்க ஒரு தேவைக்கு வெளியில வந்தோம், நாங்க ரூமுக்குள்ள எங்க டென்ட்டுக்குள்ள போயிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் சலாமத்து. என்னென்ன ஷைத்தான் ஒரு சின்ன பார்வையில் எங்கட ஹஜ்ஜ மண்ணாக்குவான், சின்ன ஒரு வார்த்தையில் எங்கட ஹஜ்ஜ மண்ணாக்குவான். அதனால ஒவ்வொரு விடயத்திலையும் நாம ரொம்ப ஜாக்கிரதையாக யோசனையாக இருக்கணும். மினாவுடைய அரஃபாவுடைய எல்லா ஏற்பாடுகளும் கண்ணியமானவர்களே, இது குரூப்புடைய ஏற்பாடுகள். குரூப்புடைய ஏற்பாடு எங்கட ஸ்ரீலங்கா நாடும் சவுதி நாடும், இந்த 2 நாடும் சேர்ந்து அந்த கமிட்டிகள், அதாவது அதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த 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 நிறுவனங்களுடைய ஏற்பாடு தான். முழு எங்கட ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய 3500 பேருடைய ஏற்பாடும் ஸ்ரீலங்காவுடைய ஹஜ் கமிட்டி, அரசாங்கத்தால் முடிவு செய்யப்பட்ட கமிட்டி தான் அந்த அரஃபாவுடைய மினாவுடைய எல்லா ஏற்பாடுகளுக்கும் பொறுப்பு. சில நேரங்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க, அப்படித்தார இப்படித்தாரன்னு சொன்னாங்க, சில நேரம் அது நடக்க மாட்டேன். அதனால அதெல்லாம் எங்களாலேயோ எங்களோட குரூப்புகளாலேயோ எங்களோட லீடர்ஸ்மார்களாலேயோ செய்யக்கூடிய ஏற்பாடுகள். சில நேரங்கள்ல பணங்களை கூட எடுத்திருப்பாங்க, அவங்க எங்களுக்கு ஏ குரூப் தாரன்னு சொல்லிப்பாங்க, பி தாரன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் பொறுமையாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் முடிவு செய்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற நிலைமைக்கு வந்தால்தான் இந்த ஹஜ்ஜை அழகான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளேலும் இன்ஷா அல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, நான் என்ன சொல்றேன்டா, ஷைத்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எங்களை விளையாட பார்ப்பான். நாங்க ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அச்சத்தை மனதில் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அல்லாஹ்வை அடையணும் என்ற உணர்வை அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. அதுக்காக நிறைய ஜிக்ர்கள், இஸ்திக்ஃபார்கள், துவாக்கள் செய்து அதிகமான துவாக்கள் ஈடுபடுங்க. கண்ணியமானவர்களே, நாங்க மினாவுடைய காலம் அல்ஹம்துலில்லாஹ் முடியுமாக இருந்த நியத்து வைங்கோ. இன்ஷா அல்லாஹ் ஒரு குர்ஆன பூர்த்தி செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஒரு குர்ஆன ஓதணும். மாஷா அல்லாஹ் நல்ல சந்தர்ப்பம், வேறொரு வேலையுமே இல்லை. அல்லது நீங்க ஒரு குர்ஆன் ஓதுறதோடு ஜிக்ருகளை முடிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு 50,000 இஸ்திக்ஃபார் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல நான் அல்லாஹ் தல்பியா இத்தின் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்னும் ஜிக்ருகள் நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அந்த காலங்கள்ல அல்லாஹ்வுடைய ஜிக்ர் ஞாபகத்தை தான் உண்டாக்க சொன்னார்கள். அதனால எனக்கு சுபஹான கலிமா மட்டும் தெரியும்னா அந்த சுபஹான கலிமா ஓதிக்கொண்டிருப்போம், 4 கலிமா தெரியும்னா 4 கலிமா ஓதிக்கொண்டிருப்போம். எதெல்லாம் எங்களுக்கு தெரியுமோ அதை ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜை அழகாக பயன்படுத்துவோம். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. எங்கள் ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அதில் அதிகமான ஹைறுகளின் அளவுகள் ஏற்படுத்துவானாக. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் எங்களோட ஹஜ்ஜை பாதுகாப்பானாக. ஹஜ்ஜை சிறப்பான முறையில் ஹஜ்ஜே மப்ரூராவாக அல்லாஹ் எங்களோட ஹஜ்ஜை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர்.